வணக்கம். பாவம் புண்ணியம் பகுதி 22. இப்போ பார்த்தீங்கன்னா பாவ புண்ணியத்தில் அதிகமாக மக்கள் கஷ்டப்படுறாங்க உலகத்தில். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நீங்கள் தாங்க காரணம். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு ஒரு தொழில் லாஸ் ஆகுதுன்னா அது நீங்கள் தான் காரணம். எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். இடையில் வேறு யாருமே இருக்க முடியாது. எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், ஒரு உடம்புக்கு ஒரு ஏதோ ஒரு நோய் வருதுன்னு வச்சுங்களேன். அந்த நோயை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப நாள் ஆயுசு நீடிக்கும். நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாள் அப்படியே இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த நோயை அவங்க ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. இது இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி நாள் பட்டு தள்ளிட்டு போகும். சிலர் இருக்கிறாங்க பாருங்கள், அது ஏற்றுக்காதவங்க உடனடியாக இறந்து போவாங்க. இப்படி தான் எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சுகமாகவும் சொர்க்கமாகவும் அமையும், சந்தோஷமாகவே அமையும். ஏற்றுக்கலைன்னா அது கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். இன்பமும் துன்பமும் ரெண்டுத்துக்கு நீங்கள் தான் காரணம். உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு உடம்புல அடிபட்டுடுச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா குணமே ஆகாது. அது என்ன செய்யுது, சும்மா கொஞ்சம் தானே அது அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? போகும்போது அப்படி கீழே சைக்கிள்லேருந்து கீழே விழுந்தோன்னா முட்டியில் இதெல்லாம் உராசிடும், அடிபட்டுரும். அங்கே கீழே இருக்க மண் இருக்குது பார்த்தீங்களா? மணல் எடுத்து ஜெலிச்சு அந்த பவுடர் எடுத்து அப்படி போடுவாங்க. அதில் அப்படி போட்டு விட்ருவாங்க. உடனே அப்போவே ரத்தம் நின்றுடும் வராமல். அது இதோட சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு போயிடுவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை தான் அது செப்டி கூட ஆகாது, குணமாயிடும். இப்படி எல்லாமே நாம் தான் எல்லாத்துக்கும் காரணமே தவிர இன்னொருத்தர் யாரும் இருக்க முடியாது. அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.